மழை, கையில் ஒரு டீ, அப்படியே இளையராஜாவினுடைய பாட்டு, வாரே வா இப்படின்னு ஒரு குரூப்பு சுற்றும். இந்த மழையெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கப்பா, இந்த புயலெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறது அந்த குரூப்பினுடைய எய்ம். ஆனால் அந்த குரூப்பினுடைய எய்ம் அது கிடையாது. அரசியல்வாதிகளை காப்பாற்றுவது. அது எந்த பக்கம்னு நான் சொல்லலை, எல்லா பக்கமும் இப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஆட்சி வந்துச்சுன்னா வேறு குரூப்பு சுற்றும், இந்த ஆட்சி வந்துச்சுன்னா இன்னொரு குரூப் சுற்றும், அவ்வளோதான். ஆனால் இந்த குரூப் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இங்கே உண்மை என்ன தெரியுமா? ஒரு நாள் மழைக்கே சென்னை இப்படி இருக்கேப்பா அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ரியாலிட்டி இன்னொரு உண்மை இருக்குது தெரியுமா? தனி நபருடைய ஒழுக்கம், தனிநபர் சேஞ்ச், மாற்றம் வரவில்லை என்றால் கண்டிப்பாக சென்னையில் இனிமேல் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. சென்னையினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி, சென்னையை ஆட்சி செய்தவர்கள் அப்படி, சென்னையினுடைய அரசு அதிகாரிகள் அப்படி. கூவம் நதி அப்படின்னு சொல்கிறோம், இன்றைக்கி கூவம் ஆறாக இருந்தாலும் சரி, கூவம் நதியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கூவம் கூவமாக இருக்கான்னு கேட்டால் கூவம் கூச்சப்படுற மாதிரி இருக்குது. வேளச்சேரின்னு சொல்கிறோம், அங்கே பாருங்கள் எவ்வளோ ஏரியாக்கள், எவ்வளோ ஏரியா இருந்தது, அந்த ஏரியா சுருங்கி ஏரியாக இருந்தது மிகப்பெரிய அளவில் ஒரு குட்டி ஏரியாவாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து நிறைய பேரை வெளியில் எடுக்கிறாங்கப்பா, நிறைய அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே காலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கு எதிரான ஒரு போராட்டம். அப்போ அந்த இடத்துல வீடு கட்டுவதற்கான அனுமதி யார் கொடுத்தாங்க? இதுதான் சிம்பிளான மிஸ்டேக். அதெல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். சிம்பிளான மிஸ்டேக்லேருந்து தாங்க காம்ப்ளெக்ஸான மிஸ்டேக் அப்படிங்கிறது உருவாகுது. என்ன சிம்பிளான மிஸ்டேக்? வேளச்சேரி அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு ஏரி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமக்குன்னா கவர்மெண்ட் ரெக்கார்டில் இருக்குது. ஒரு ஏரி இருக்கக்கூடிய ஏரியாவை கவர்மெண்ட் அந்த ரெக்கார்டில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, புள்ளி விவரத்தோடு நோட் பண்ணி வச்சுருப்பாங்க, நிறைய ஆர்டிக்கல் எழுதி வச்சுருப்பாங்க. ஒரு நபர் போய் எப்பா நாங்கள் ஒரு வீடு கட்ட போகிறேன்னு சொல்லி ஒரு வறட்சியான காலகட்டத்தில் அந்த ஏரி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு ப்ளோட் போடுறதுக்கான ஒரு தேவை வருது. அவர் போய் ப்ளோட் போட போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரி என்ன சொல்லியிருக்கணும்? சார் அது ஏரியா ஏரியா சார், அது ஏரிக்கு சொந்தமானது, நீங்கள் வீடு கட்டக்கூடாது சார்னு சொல்லியிருக்கணும். உடனே இவர் என்ன செஞ்சிருப்பார்? இவர் கொஞ்சம் பணக்காரராக இருந்திருப்பார். அரசியல் நம்ம ஊரில் தான் இருக்கே அரசியல் அப்படின்னு சொல்லி, நான் யார் கட்சி தெரியுமா, இப்போ யார் ஆட்சியில் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொன்னால் தான் நம்ம ஆட்கள் பயந்துருவாங்களே. இல்லை கொஞ்சம் லஞ்சம், ஒரு 10 லட்ச ரூபா தரேன், 20 லட்ச ரூபா தரேன், 5 லட்ச ரூபா தரேன், 50,000 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னால் கூட என்ன செஞ்சிருவாங்க? கையெழுத்து போட்டு அங்கே கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கான காரணம் மக்கள் கிடையாது. மக்களுக்கு அங்கே ஒரு இடம் இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் அரசாங்கத்துக்கும் சிஸ்டத்தை வழி நடத்தக்கூடிய நபர்களுக்கும் தான் அந்த இடம் புறம்போக்கா, ஏரியா, கோயில் நிலமா, இல்லை யாருடையாவது வேறொருடைய நிலமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அவங்களுடைய ரெக்கார்டு எடுத்து இந்த இடத்துல கட்டக்கூடாது, கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரிக்டாக அங்கே என்ன சொல்லியிருக்கணும்? நோ சொல்லியிருக்கணும். எப்போவுமே ஒரு நபர், அது தனிநபராக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், ஒரு விஷயம் சரியாக செய்ய முடியவில்லை என்றால் நோ சொல்லி பழகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சபார்டினேட் சுப்பீரியர் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் நீங்களே உங்கள் ஆஃபீஸில் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மேலே, உங்களுக்கு கொஞ்சம் மேல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் சொல்கிறார் இந்த வேலையை செய்யணும், நமக்கு தெரியும் அந்த வேலையை செய்ய முடியாது, அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே செய்ய முடியாதுன்னு தெரியும். நோ சொல்லணும். இல்லை சார் முடிஞ்சால் நான் பார்க்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. என்னால் முடிஞ்சால் நான் பார்க்குறேன்னு சொல்லும்போது அது நீங்கள் தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஸோ நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லி தான் ஆகணும். இந்த இடத்துல சிஸ்டம் நோ சொல்லலை. மக்கள் அங்கே வீடு கட்டிட்டாங்க. எகைன் அங்கே என்ன செய்கிறாங்க? கரண்ட் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல சிஸ்டம் மறுபடியும் நோ சொல்லியிருக்கணும். கரண்ட் கொடுத்துட்டாங்க. எகெயின் மறுபடியும் அவங்களுக்கான சென்செக்ஸ், அவங்க ஓட்டு போடும்போது வாக்காளர்களுடைய அடையாள அட்டை, அதில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸ், இதை ப்ரூஃப் ரீட் பண்ணியிருக்கணும். எகெயின் சிஸ்டம் சரியில்லை, நோ சொல்லியிருக்கணும். அவங்க சொல்லலை. மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க 10 வருஷம், 12 வருஷம், 5 வருடங்கள், 20 வருடங்கள், 30 வருடங்கள், தலைமுறையாக வாழ்ந்து வரக்கூடிய மக்களிடம் போய் அதுவும் வீடு கிடையாது, அது ஏரியினுடைய வீடுப்பா, நீ தள்ளிப்போ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இவ்வளோ நாள் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கேன், அது எங்களுக்கு தெரியாது, கவர்மெண்ட் ரெக்கார்டில் இது ஏரி. அப்போ நான் வீடு கட்டும்போது, எனக்கு கரண்ட் பில்லு தரும்போது, எனக்கு நீ இந்த மாதிரி சில விஷயங்கள் ஓட்டு கேட்டு வரும்போது, நல்லா பார்த்துக்கோங்க, அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்டு அந்த வழியாக போயிருப்பாங்க, 10 தடவை போயிருப்பாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த வழியாக போயிருப்பாங்க. அப்போ தெரியலையா இது ஏரியா நீ? அப்போ இந்த ஒரு தவறை மக்கள் சுட்டி காண்பித்தால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை சிஸ்டம் சரியில்லைன்னு தானே அர்த்தம். இங்கே எப்படி நீங்கள் மக்களை பழிவாங்கலாம்? அப்போ இவ்வளோ நாள் மக்களை வாழ அனுமதித்த சிஸ்டத்துக்கு, அந்த சிஸ்டத்தை வழிநடத்தியவர்களுக்கு என்ன தண்டனை? நம்ம ஊரில் சுலபமாக இருக்குங்க, தப்பு செய்கிறவன் தப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இந்த இடத்துல தப்பு செஞ்சது மனிதர்களா இல்லை சாதாரண மக்களா? கிடையாது. இந்த இடத்துல தப்பு செஞ்சதெல்லாம் அரசு அதிகாரிகள். அவங்க நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லலை. இவங்க கெட்டுனாங்க, அதுக்கான நம்பர் கொடுத்தாங்க, பட்டா கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது இங்கே ஒரு பிரச்சனையாக இருந்தது என்றால், அதை கட்டி எல்லாமே செஞ்சு முடித்த பிறகு உங்களுக்கு நாங்கள் பட்டா தருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகளை கொடுத்துருப்பாங்களே அரசியல்வாதிகள், அவங்க தான் அடுத்த தப்பு. அவங்க தான் அடுத்ததாக இந்த தப்புக்கு தண்டனை வாங்கியிருக்கணும்.
ஃபர்ஸ்ட் அரசு அதிகாரிகள், அடுத்து அரசியல்வாதிகள். நீ 10 வீடாப்பா நான் வாங்கி தரேன் உனக்கு பட்டான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல, எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து தானே அந்த மக்கள் முதுகில் குத்துறீங்க. இதே மாதிரி தானே எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. ஏங்க மக்கள் அப்பாவி, அவங்களுக்கு என்ன கவர்மெண்ட் ரெக்கார்டு அவங்க கிட்ட இருக்கா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூகுள் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்க முடியுமா நம்மளால்? நம்ம பட்டா எண், நம்ம இருக்கிற இடம், இது யாருடைய இது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுமா? கூகுள் மேப்பில் இதெல்லாம் தெரியுமா? கவர்மெண்ட் ரெக்கார்டு நம்ம ஆன்லைனில் வந்துச்சாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த தவறை செய்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரசு அதிகாரிகளை கொண்டு வாங்க, விளக்கம் கேளுங்க. எதுக்கு நீ அனுமதி கொடுத்த? ஏன் இவ்வளோ நாள் இதை கண்டுபிடிக்கல? ஏன் 10 வருஷத்துக்கு பிறகு இதை கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஐயோ சென்னையை நீ காப்பாற்றவே முடியாது, எல்லா இடத்துலையும் ப்ளோட்டு போட்டு வித்துட்டாங்க. எங்கள் ப்ளோட்டு போட்டு விற்பனை செய்து அங்கே பில்டிங் கட்டினது எல்லாம் சாதாரண மக்கள், இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏதோ எங்கள் தப்பு மட்டும் சொல்லி ஒட்டுமொத்தமான தப்பையும் சாதாரண மக்கள் மீதும், அந்த சாதாரண மக்களுடைய போர்வையில் பணக்காரர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அங்கே இருக்கக்கூடிய குடிசையில் மட்டும்தானே தண்ணிலாம் வருது. 2 மாடி கட்டிடம் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் மட்டும்தான் தண்ணீர் வருது. 12 மாடி 30 மாடி இருக்கக்கூடிய எந்த விதமான ஃப்ளாட்லேயோ இல்லாட்டி அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஏரியாவிலையோ அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய ஏரியாவிலையோ அதிகமாக தண்ணீர் வராததற்கான காரணம் என்ன? அப்போ அங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இருக்குது, அங்கெல்லாம் ப்ளோட்டு போட்டு விற்பனை நடந்தது எல்லாமே சாதாரண இடங்கள், எதுவுமே இப்படி கவர்மெண்ட் ஏரி இடம்லாம் கிடையாது. நம்ப சொல்கிறீங்க, நாங்கள் நம்புகிறோம். 1000 ரூபா தந்தீங்கன்னா நாங்கள் ஓட்டு போடுவோம். எங்களுக்கு அதை விட்டால் வேறு என்ன தெரியும்? மக்கள் இப்படிலாம் மக்கள் இருக்கிற வரைக்கும் நாம் அல்லோல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த சிஸ்டத்தை கேள்வி கேட்டுட்டோம்னா நாம் சிஸ்டத்தை நேரடியாக கேள்வி கேட்குறோங்கிறது அர்த்தம் கிடையாது. நம்முடைய தலைமுறை, வரும் தலைமுறையினருக்கு நாம் அட்லீஸ்ட் ஒரு கேள்வியை பதிவு பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு டேட்டாவாவது அங்கே போகும். இல்லாட்டி நம்ம குழந்தைகள் அப்பா அங்கே ஏரி ஆக்கிரமித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அவங்களை அப்புறப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி வரலாறை படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மை வரலாறு அப்படி கிடையாது. அப்பா கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கினாப்பா, அப்படி வாங்கின போது அந்த இடம் வீடு கட்டுறதுக்கு சரிதான்னு சொல்லி கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்துச்சு, ஆனால் மறுபடி தான் கவர்மெண்ட் முதுகில் குத்திட்டாங்கிற வரலாறு அங்கே பதிய வைக்க வேணுமா வேண்டாமா? அடுத்ததா இன்னொரு முக்கியமான அரசியல், அதுதான் விஜய் அரசியல். விஜய் அவர்கள் புதிய கட்சி தொடங்கிட்டாரு. அப்படி தொடங்கின பிறகு விஜய் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் ஒரே மேடையில் கை குலுக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப தீயா பரவிச்சு. அம்பேத்கர் அவர்களை பற்றியான ஒரு புத்தகம், அதை யார் வெளியில் விடுறாங்க? விஜய் அவர்கள் வெளியிட யார் ஃபஸ்ட்டு பெற்றுக்கொள்கிறார்கள்? திருமாவளவன் அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படிங்கிறது தான் ரொம்ப சூப்பரான மெசேஜாக இருந்துச்சு. திருமாவளவன் அவர்கள் கூட இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தார். நாங்கள் டிஎம்கேல இருக்கோம் அப்படின்னா எங்களுடைய கொள்கையெல்லாம் விட்டுட்டு போயிட முடியுமா? நாங்கள் இதெல்லாம் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே கமிட்டான ப்ரோக்ராம், அதனால் இதெல்லாம் இது வேறு, கொள்கை வேறு, இது வேறு, கூட்டணி வேறுன்னு சொன்னார். நானும் மனுஷன் பரவாயில்லையே, திமுக எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் விஜய் அவர்கள் புத்தக வெளியீட்டுக்கு வரும்போது திருமாவளவன் அவர்களும் ஒரே ஸ்டேஜில் இருக்காங்க, கண்டிப்பாக பெரிய மனுஷன் தாயா அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் இப்போ தான் தெரியுது, இல்லை அதெல்லாம் பேச்சுக்கு மட்டும்தான். நாங்கள்லாம் யார் தெரியுமா, மீசையை முறுக்கிட்டு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இப்போ திமுகவுக்கு அது பிடிக்கலை, திருமாவளவன் அவர்கள் அதில் பங்கு பெறவில்லை. அப்போ திருமாவளவன் அவர்களுக்கு பதிலாக யார் பங்கு பெறப் போகிறார்? இளம் சிறுத்தைகளுடைய உண்மையான சிறுத்தை, முக்கியமான நபர் ஆதவர்ஜுனா பங்கு பெறுகிறார். போதும், அடுத்த தலைவர் அங்கே பங்கு பெறாரா, அது போதும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ விஜய் அவர்கள் கூட இப்போது யார் அந்த ஒரு அரங்கத்தை பங்கு போடவில்லை அப்படின்னா திருமாவளவன் அவர்கள். அது உறுதியாகிவிட்டது. அதுக்கான இன்விடேஷன்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படிலாம் சொல்லி தகவல்கள் வெளியாகிவிட்டன. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? எதிர்த்தாப்பில் பேசக்கூடியவங்க, எதிர்காத்துக்கு எதிராக பேசக்கூடியவங்க, ஆளும் கட்சியுடன் கூட்டணி இருக்கக்கூடிய நபர்கள், எதிர்கட்சிக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள், ஆளும் கட்சியினுடைய கூட்டணி அந்த ஊஜாக்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, வெளியில் வேணால் பெருசாக நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருவோம், இது எங்களுடைய கொள்கை, அம்பேத்கர் எங்களுக்கு ரொம்ப தலைவர் அப்படிலாம் சொல்லுவோம், அவரை பற்றியான ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது என்றால், அங்கே விஜய் அவர்கள் வருகிறார்கள் என்றால் நாங்கள் பங்கு பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டம் பிடிப்பது சரியா தவறா? அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அவர் இவ்வளோ பெரிய வரலாறு, திருமாவளவன் அவர்கள் என்ன சாதாரண வரலாறு படைத்தவரா? 10, 20, 30 வருஷமாக இருக்கார் அரசியலில். அந்த அரசியலை மையப்படுத்தி ரொம்ப முக்கியமான புக்குங்க இது. அம்பேத்கர் அவர்களை பற்றியான ஒரு புத்தகம், வேறு எந்த புத்தகமாக இருந்தாலும் அவர் வரலன்னா கூட பரவாயில்லை, எங்களுடைய கொள்கை தலைவர், எங்களுடைய தலைவர், அவர் வழியில் தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசிகாவினுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இந்த ஒரு ஸ்டேஜை ஏன் மிஸ் பண்ணார்? இதுதான் அரசியல். அப்போது திமுகவுக்கு பிடிக்காததை திருமாவளவன் செய்ய மாட்டார். அதனால் இனிமேல் திமுகவுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டாக பார்த்து தெரிந்து அதை செய்வார் திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிற பேச்சு மறுபடியும் அடிப்படை தொடங்கியிருக்கு. இதுதான் உண்மையும் கூட. என்ன ஆனாலும் சரி, திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணி அப்படிங்கிறது பிரியாது என்பதை இப்போதும் நாம் இதை வழியாக என்ன செஞ்சுக்கலாம், பார்த்து கொள்ளலாம்.
சரி, அப்படின்னா யாருக்கு இது பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு கேட்டால், எகெயின் இது ஆதவ அர்ஜுனாவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாற வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ஆதவ அர்ஜுனா மீது நிறைய பேர், அது ஆளும் கட்சியாக இருக்கட்டும், ஆளும் கட்சியை ஆதரிக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா ரொம்ப ரொம்ப பேசுகிறாருங்க, விசிகா விட்டு நீக்கி விடுங்கள். அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா விசிகாவினுடைய கொள்கைக்கு எதிராக பேசுகிறார், திமுகவினுடைய கூட்டணி தர்மத்துக்கு எதிராக பேசுகிறார், எனவே அவரை அதிலிருந்து தூக்கணும், விசிகாவிலிருந்து தூக்கணும் அப்படிலாம் சொல்லி கலக குரல்கள் அப்படிங்கிறது உருவாகி கொண்டிருக்கின்றன. ஸோ இப்போ மறுபடியும் இந்த ஸ்டேஜில் விஜய் அவர்களுடன் பேசி கை குலுக்க போகிறார் அப்படின்னு சொல்லும்போது ஆதவ அர்ஜுனா அவர்கள் மீதான அந்த காழ்ப்புணர்ச்சி, வன்மம் இன்னும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அடுத்ததா கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. தண்ணீர் தேங்கவே இல்லை என்று முதலமைச்சர் சொல்கிறார். திமுக காரர்கள் சத்தியம் செய்கிறார்கள். முதலமைச்சரால் முடியலனி துணைக்கு ஒருத்தரை போட்டா, துணைக்கு போட்ட துணை முதலமைச்சரை களத்தில் எங்கும் காணும். இன்னைக்கு அவருக்கும் விடுமுறை போல அப்படின்னு சொல்லி கல்யாண சுந்தரம் அவர்கள் கேட்டிருக்காங்க. பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுபடி இப்போ ஈவினிங் டைமில் நிறைய இடத்துக்கு போனார் அப்படிங்கிற வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறதுலாம் வெளியில் வந்திருக்கு. கடைசியாக இன்னொரு அப்டேட் இருக்குது. இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் என்டிகேவினுடைய மிக முக்கியமான முகமாக இப்போது அதிக டிபேட் ஷோவில் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் அவர் ரொம்ப ஷாக்கிங்கான சில பதில்கள் எல்லாமே கொடுக்கிறார். சொல்லப்போனால் நெறியாளர்கள் சும்மா நெறித்து தள்ளுகிறார் அப்படின்னு வச்சுக்கலாமே. இடும்பவனம் கார்த்திக் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கேள்வி கேட்குறார். என்னங்க, எந்த டிபேட் ஷோவில் போனாலும் திமுக காரங்க மாறு வேடத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 நபர்களை கூப்பிட்டு, எதிர்க்கட்சியை சார்ந்த ஒரு நபரை மட்டுமே கூப்பிட்டு இந்த மாதிரியான டிபேட் ஷோலாம் நடத்துறீங்களே, இது சரியா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு. வெள்ளித்தட்டில் எங்களுக்கு மருத்துவ காலேஜ் தந்தார் அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு அவர்கள் பேசினாங்கன்னு சொல்லும்போது அந்த பக்கமாக அந்த அக்கா நெறியாளர் அப்படிலாம் ஒன்று சொல்லலையேன்னு சொல்லி திமுகவுக்கு முட்டு கொடுக்க, என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்காம இவர் பேச அது ரொம்ப வைரலாக மாறுது. என்னங்க, பொதுவாக நீங்கள் சன் தொலைக்காட்சியில் ஒரு டிபேட் ஷோவில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பொதுவாக நீங்கள் என்டிகே விட்டுட்டு வெளியில் போனவங்கள தான் நான் கூப்பிட்டு வச்சு பேசுவீங்க, இப்போ என்ன கூப்பிட்டு வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க, நீங்களும் வெளியில் போனால் நாங்கள் உங்களை வச்சு கூப்பிடுவோம் சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழியை காண்பித்து கொடுக்க, திருப்பி அவர் அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லைம்மா, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல, டான் 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 அப்படின்னு சொல்லி இடும்பவனம் கார்த்திக் அவர்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து இப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் ஷோலாம். என்னங்க இது? டிபேட் ஷோனா ஈக்குவலான ஒரு பவர் இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிட்டு இந்த பார்ட்டிக்கு நீ, இந்த பார்ட்டிக்கு நீ, இந்த பார்ட்டிக்கு நீன்னு சொல்லி வைக்கணும். இங்கே நடக்கக்கூடிய டிபேட் ஷோவில் நீங்கள் பாதிக்கு மேலே இருக்கக்கூடிய டிபேட் ஷோலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் ஒருத்தர் இருப்பார், அவராக தான் இருப்பார். யாராக இருப்பார்னா அவராக இருப்பார். மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு இன்னொருத்தர் இருப்பார், அவராக தான் இருப்பார். அடுத்த திமுகனுக்கு அவர் தான் திமுக காரர்னு இருப்பாங்க. இந்த பக்கமாக அதிமுக அப்படின்னு சொல்லி யாரையாவது கொண்டு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியவர் விமர்சகர், அரசியல் விமர்சகர் அப்படின்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க, அவர் தான் இப்படின்னு சொல்லி அவர் தான் அப்படின்னு சொல்கிற அந்த கூட்டணியிலேருந்து வந்துக்கிட்டு கடைசியாக 1-2 பேரை மட்டும் எதிர்கட்சியில் வச்சுக்கிட்டு இவங்க காண்பிக்கிற கூத்தை மக்கள் பார்க்கிறார்கள் என்றால், அது அந்த அவரவர்கள் ஒரு 5 பேர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது கேட்குறதுக்கு இல்லை, அந்த 2 பேராவது இருக்காங்கல்ல அவங்க என்ன பேசுகிறாங்க, அந்த 5 பேரை எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இனியாவது இந்த 5 பேரை ஒரு 3 பேராக சுருக்கிட்டு பேசக்கூடிய, நல்லபடியாக இருக்கக்கூடிய, ஒரே மாதிரி பவரில் இருக்கக்கூடிய நபர்களை களமிறக்கினீர்கள் என்றால் மக்களுடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாக பெறலாம். அப்படி இல்லையா இதே மாதிரி பல இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் உருவாகுவார்கள். ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் கொஞ்சம் முக்கியமான செய்திகள் எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.